Hey guys, welcome to Theatre Vlogs. இங்கே இருக்கேன். ஸோ டுடே நான் வந்து ஃபேவரட் டீம் ஸ்டாப் கன்ஸ் இவங்களோட விளாட போகிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட் கிரவுண்ட் சுமங்கி ரெட்டி கிரவுண்ட் தான் வந்திருக்கேன். அண்ட் இது வந்து மார்னிங் 6 AM மேட்ச் கிடையாது, 10 AM மேட்ச் கிடையாது, 2 PM மேட்ச் கிடையாது. இன்னைக்கு வந்து ஃபுல் டே மேட்ச். இட்ஸ் அ டெஸ்ட் மேட்ச். ஸோ 30 overs per innings, 2 innings. ஸோ ஃபுல் டே ஃபார்மேட். அதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டுடே ஒர்க்கிங் டே, ஃப்ரைடே. எல்லாருமே ஆஃபீஸில் லீவ் போட்டு ஜாலியாக பெர்மிஷன்லாம் போட்டுட்டு வந்திருக்காங்க. அதுதான் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஒருத்தங்க ஒரு போய் சொல்லிட்டு வந்துட்டாங்கப்பா. லீவ் போட்டு கிரிக்கெட் விளையாட வர்றது ஒரு மாதிரி தனி சுகமாக தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபுல் டே கவர் பண்ணுறேன், எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. See you soon. Good up. தெரியலடா ரபுஷ் ப்ரெசென்ட் பண்ணாரு, இந்த மேட்ச் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குல்ல? இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் காட்டுறேன். ஆஃபீஸ்லேருந்து நேராக வந்துட்டாரு. டிஃபன் சாப்பிட்டுட்டு சும்மா மல்லாக்கா படுத்துட்டு இருக்காருங்க. விஜய், நல்ல காத்து வருதா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு. 2 டீம் தான். நம்ம சொன்ன மாதிரி 196 அடித்தோம். அவங்க வந்து 188 அடித்தாங்க. 195 188 7 runs ஹெட் இருக்கும். தலா தோனி மாதிரி 7 runs. நாங்கள் வந்து ஹெட். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 11:30க்குலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு 2 பேரும். ½ hour லஞ்ச் பிரேக். ஆக்சுவலி லஞ்ச் இன்னும் வரல. பிரியாணி கடையில் இன்னும் ஓப்பன் பண்ணல போல். மணிஷ் தம் பிரியாணியில் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தோம். பார்த்தா அவங்க இன்னும் ஆர்டர்ஸே இன்னும் எடுக்கல. ஸோ அதனால் எல்லாம் செம்ம பசியோடு இருந்தோம். பட் நல்ல வேலை வாட்டர் மிலன் எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாம் வாட்டர் மிலன் சாப்பிட்டோம். அந்தளவுக்கு பயங்கரமாக வெயில் அடிக்கல, கொஞ்சம் ஹியூமிடிட்டி இருக்குது. பட் ஆனால் நான் நினச்சி பார்த்தாலும் மோசமாக அடிக்கல. ஸோ அதனால் கிளைமேட் வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். பரவாயில்ல, இன்றைக்கி ரொம்ப வெயில் இல்லாமல் ஓரளவுக்கு எல்லாருக்கும் எனர்ஜி இருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் 12 o'clock ஸ்டார்ட் பண்ண போகிறோம். I will keep you posted. And then waiting for Manish Dum Biryani. அதை சாப்பிட்டு எத்தனை பேர் தூங்க போகிறாங்கன்னு தெரியல.